சின்ன இழப்பு கொண்டு இருக்கிறது. அதை இந்த இரண்டு படைத்ததற்கான நோக்கம் என்னை வழங்குவதற்கு, படைத்தவனை வழங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுல இருந்து நம்ம புரியக்கூடியது என்னவென்றால், நம்ம எந்த இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதான எந்த நூல்களா இருந்தாலும் சரி, யாருமே இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கேள்வி வந்து நம்ம முன்வைக்கும் போது இதற்கான பதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குர்ஆன்ல மட்டும் தான் இருக்கும். இந்த குர்ஆன் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நம்ம அந்த குர்ஆன்ல வந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஒப்பிடும் போது அதை வந்து அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த தொழுகையுமே இன்றைக்கு நம்ம வழங்கப்பட்ட தொழுகை பல விஷயங்கள் குர்ஆன் வந்து என்ன பண்ண அறிவியலோட ஒப்பிடும் போது அது பதில் வந்து குர்ஆன்ல கிடைக்கும் போது தொழுகை மட்டும் அதுக்கு நான் விதிவிலக்கா கிடையாது. தொழுகை குர்ஆனில் உள்ளதுதான், சயின்ஸ்ல அறிவியல் உள்ளதுதான். இது என்னப்பா நம்ம தொழுகிறதுல என்னப்பா சயின்ஸ் இருக்கு, என்னப்பா அறிவியல் இருக்கு? நமக்கு இந்த தொழுகைனாலமா வந்து நம்ம இதற்கு முன்னால நம்ம பார்த்திருக்கலாம். தொழுகையினால நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை வந்து மறுமையில் நமக்கு வந்து இந்த நன்மை கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். சிம்பிளா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொழுகையினால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அறிவு ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு 5 வேளை தொழுகை இருக்கு. அந்த 5 வேளை தொழுகையில சுப தொழுகை மட்டும் நம்ம ஸ்டார்ட்டா பார்க்கலாம். ஏன்னா நம்ம நேரம் வந்து கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுப வந்து நேரம் என்ன, மற்ற வக்துகளை விட நம்ம வந்து ரொம்ப தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருந்தா, ஒரு நமக்கு சிரமத்துக்குரிய நேரமா இருந்தா அல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுப தொழுகை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த சுப தொழுகையுடைய நேரம் என்ன, அதிகாலை. இந்த அதிகாலையில் எழுந்து நம்ம சுப தொழுவனால கிடைக்கக்கூடிய பயன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல் ரீதியா நம்ம சொல்றோம். நமக்கு படிக்கக்கூடிய மறுமையில் நடக்கக்கூடிய பயன்கள் இருந்து நம்ம பார்த்துட்டோம். கடந்த வகுப்புல வந்து மறுமையில் நமக்கு என்ன நடக்கும், தொழுனா நடக்கும், சுப தொழுனா நடக்கும், அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்காங்கிறாங்க. அப்ப நம்ம உலக ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் மறுமையை சொல்றதை விட உலக ஆதாயங்களை சொல்லும் போது கூடுதலா வந்து என்ன பண்ணுவாங்க. உதாரணத்துக்கே சொல்ல போனா சுபுதுல வராம நீங்க சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றதை விட நீங்க சுபுதுல வந்து ஒரு 50,000 கிடைக்குன்னா வராம இருப்பீங்களா? அதே போல நான் என்ன பண்றேன்னா, நம்ம சுபுதுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். முதல்ல அதிகாலையில எழுந்துக்கிறோம். இப்படி எழுந்து நம்ம சுப தொழுறது மூலியமா அந்த டைம், இந்த அதிகாலை எழுந்துக்கிறதுனால அந்த நம்ம உடல்ல நடக்கக்கூடிய வேதி வினைகள் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மனிதன் ஒரு 2 பேரை எடுத்துக்கோங்க. ஒரு மனிதன் என்ன பண்றாங்கன்னா 10 மணிக்கு எழுந்துக்கிறான், ஒரு மனிதன் வந்து சுபுல எழுந்துக்கிறாங்கன்னா சுபு தொழக்கூடிய அந்த எழுந்துக்கக்கூடிய நேரத்தில் எழுந்துக்கிறவங்க வந்து சுறுசுறுப்பா இருக்காங்க, மன அமைதியாக இருக்காங்க, தூக்கம் வந்து தவறாம இருக்கு, மன சோர்வு இல்லாம இருக்காங்க, மூளை வந்து சரியான முறையில் நார்மலா அந்த 10 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நபரை விட சுபு நேரத்தில் அதிகாலை எழுந்தக்கூடிய நேரம் வந்து அந்த மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கு, மன அழுத்தத்திலிருந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா அந்த நேரங்கள், அந்த சுப நேரம் வைக்கப்பட்ட அந்த காரணங்கள் அறிவியலோடு ஒப்பிடும் போது பல நன்மைகள், உலக ரீதியான நன்மைகள் வந்து சேருது. அப்போ நம்ம மார்க்கெட்ல நம்ம குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு கடமைக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியல் மூலமாகவும் இன்மையிலும் நன்மை இருக்கு, மறுமையிலும் நன்மை இருக்கு. அதை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வந்து இங்கே நம்ம பார்க்கலாம், மற்ற வகுப்போட ஏமா தொழுகையை வந்து சிறப்பித்து கூறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு சலாபி வந்து என்ன பண்றாங்கன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு வந்து கேட்கறாங்க, ஐயுல் அமலி அஹப்பிலுல்லாஹி ஃபலா, ரசூலுல்லாஹ்வே இந்த அமல்கள் நிறைய இருக்கு, இதுல வந்து சிறந்த அமல் எதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பட்டியலிடுறாங்க. முதல்ல வந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது, அதுக்கப்புறம் சொல்லலாம் தொழுகையை வந்து அதுக்கான உரிய நேரத்தில் தொழுவது. அப்போ அமல்கள்ல வந்து நம்ம அந்த தொழுகையை சிறப்பித்து சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், தொழுகை அதுக்கான முக்கியத்துவம் கொடுப்பது என்றால் அமல்களிலேயே சிறந்தது தொழுகை தான். அப்படிப்பட்ட தொழுகை வந்து 5 வேளை தொழுகையை சிறந்த முறையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த எல்லா நாளிலையுமே எல்லா நாட்களிலுமே தொழக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கிறேன். வாஹிதாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.